மாண்புமிகு திராவிட நாயகன் கழகத் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று இந்தியாவில் ஜனநாயகத்தின் ஒரு மிகப்பெரிய பாதுகாவலராக திகழும் நமது முதலமைச்சர் அவர்களின் முன்னெடுப்பில் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்லாமல் ஏறத்தாழ ஒரு 7 மாநிலங்களில் மிகப்பெரிய அளவுக்கு இந்த டீலிமிட்டேஷனால் தொகுதி மறுசீரமைப்பினால் வரக்கூடிய பாதகங்களை குறித்து கலந்துரையாடி அதற்கு நல்ல ஒரு தீர்வு காணும் ஒரு நிகழ்வுக்காக ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டும் என்பதற்காக அந்த கூட்டத்தில் அனைத்து தரப்பு கட்சியினரும் அனைத்து மாநிலங்களிலிருந்து அவர்கள் வர வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவர்களுக்கு நேரடியாக சென்று அவர்களை அழைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் தயாநிதி மாறன் அவர்களையும் என்னையும் ஒடிசாவுக்கு அனுப்பி வைத்து அங்கே முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு திரு நவீன் பட்நாயக் அவர்களையும் அதே போல் காங்கிரஸ் இயக்கத்தின் ஒரிசா மாநில தலைவர் திரு பக்திச்சரண் தாஸ் அவர்களையும் அதே போல் நமது பிஜேபி இயக்கத்தை சார்ந்த திரு சமல் அவர்களையும் அழைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு எங்களை அங்கே அனுப்பி வைத்தார். இன்று நாங்கள் இங்கு நேரில் சென்று திரு நவீன் பட்நாயக் அவர்களையும் பக்திச்சரண் தாஸ் அவர்களையும் சந்திக்க முடிந்தது. அவர்களை சந்தித்து நேரடியாக கடிதங்களை வழங்கி இந்த கூட்டத்துக்கு நீங்கள் நிச்சயமாக வர வேண்டும், தமிழகத்தைப் போலவே ஒடிசா மாநிலமும் இதனால் பாதிக்கப்படும் என்று எடுத்துரைத்தோம். அதற்கு திரு நவீன் பட்நாயக் அவர்களும் சரி பக்திச்சரண் தாஸ் அவர்களும் சரி நிச்சயமாக இது மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படி ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பை கையில் எடுத்ததற்காக எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக இந்த கூட்டத்துக்கு நேரில் வருவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் ஆய்வு செய்வோம், நிச்சயமாக வருவோம் என்று அவர்கள் எல்லோரும் கூறியிருக்கிறார்கள். அதே போல் இவர் நம்ம பிஜேபி பிரசிடென்ட் அவர் மீட் பண்ண முடியல, எனவே அவருக்கு நேரடியாக அவரது தொலைபேசியில் அந்த அழைப்பிதழையும் வழங்கியிருக்கிறோம். உங்களது இது எந்த ஒரு இயக்க சார்ந்த ஒரு விடயம் அல்ல, அனைத்து தரப்பினருக்குமான பிரச்சனை, உங்கள் மாநிலத்துக்கான பிரச்சனை என்று எல்லோரிடமும் கூறியிருக்கிறோம். அவர்கள் எல்லோரும் நிச்சயமாக வருவார்கள் என்று நம்புகிறோம்.